ஹலோ காய், இது உங்கள் ஹச்பி ஃப்ரெண்ட்ஸ் அபிஷியல். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எம்டி அண்ட் டெய்லர் இருந்து மாமன் பட ரோஸ்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ ரியாக்ஷன் பண்ண போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே வீடியோக்குள்ள போறோம். என்ன பெற்றாரே இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அவரே வயத்தர் கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய சொந்தங்க இருக்குடா. திரைக்கு வந்து சில மாதங்களேயான இந்த பெற்றாரே வாழ்க்கைய கொண்டாட்டமா இருக்க போதுதான். பெரியவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் நான் உன்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. குடும்பங்கள் கொண்டாடி தீர்த்த மாமன் படத்தின் ரோஸ்ட். இந்த படத்தை பார்த்ததும் எனக்கு ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருந்துச்சுதான். சரி பாலாடா, ஏதோ ஒன்னு ரெண்டு சீன் தானே விட்டுலான்னு தான் தோணுச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் பார்த்தோம் பாருங்க, அதை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன், இதை ரோஸ்ட் செஞ்சே ஆகும்டா. அது என்னங்கறத நான் கடைசியா சொல்றேன். நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இன்பாவோட அக்கா கிரிஜாவுக்கு 10 வருஷமா குழந்தை இல்ல. எனக்கு புள்ள பொறக்காட்டியும் பரவாயில்ல, நான் போய் தொண பண்ண உட்கார மாட்டேன். நம்ம ஊர்ல கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆனாலே விசேஷம் இருக்கான்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. 10 வருஷமா குழந்தை இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. ஏதாவது விசேஷம் இருக்காமா? இல்ல, ஏதோ தவசம் சொன்னாரு. ஏடா கல்யாணம் ஆகி 1 மாசம்டா ஆகுது, இன்னும் ஹனிமூன் கூட பிளான் பண்ணலடா, அதுக்குள்ள உனக்கு விசேஷம் வேணுமாடா? அந்த மாதிரி கேள்வி கேட்டாலே வெறி ஆகும். வெறி வருது சார். அதனால இந்த வச்சு இந்த சொசைட்டி இருக்குல்ல, எவனையுமே நிம்மதியா இருக்க கூடாது. கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் சந்தோஷமா இருக்கியா, விடக்கூடாது. நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. என்னப்பா நல்லா சம்பாரிச்சு நல்லா ஜாலியா இருக்க, ஏன்னா அடுத்து வீடை கட்டுப்பா. வீடு தானே நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு லோனை போடு, வீடை கட்டு, அருமையா இருக்கும். நீ முதல்ல ஒரு வீட்டை வாங்கு, அப்பதான் 4 பேர் நம்மள மதிப்பாங்க. இருக்கிற படத்தை எல்லாம் போட்டு வீட்டை வந்து வச்சுட்டாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு நான் சம்பாதிக்கிறது பூரா அதுக்கே போயிடும். அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு ஒரு வீடை கட்டிடுவான். கரெக்டா புதுமனை புகுழாக்கு ஒருத்தன் வந்துருவான். நீங்க இங்க பக்கத்துல தான் இருக்கேன். என்னப்பா வீடுனா கட்டிட்ட, நல்லா இருக்கு. அடுத்து என்ன, கல்யாணம் தானே, பொண்ணை பார்க்க வேண்டியதானே. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு கூட ஒண்ணு இருக்கு, நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, கல்யாணம் பண்ணிடலாமாப்பா, பேசி முடிச்சிருவான். மாப்பிள, நம்ம சொந்தத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கு, முடிச்சிடலாமா? அடுத்து கல்யாணம் பண்ணியாச்சா, கல்யாணம் பண்ணி ஹனிமூனு அப்படி இப்படி கொஞ்சம் ஜாலியா இருக்கானே, சந்தோஷமா இருக்கானே, குடும்பத்தோட குதூகலமா இருக்கேன், அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. அடுத்து அவனுக்கு ஒரு செக் வைப்போம். என்னப்பா கல்யாணம் ஆகிட்டு ஏதாவது விசேஷம் இருக்கா, என்ன ஒன்னும் சொல்லவே மாட்டேற, ஏதாவது விசேஷம் தான் சொல்லுப்பா அப்படின்னு ஆரம்பிச்சிருவானுங்க. உனக்கு அறிவு. அதுக்கப்புறம் நமக்கு ஆசையோ தேவையோ இவனுக்கு கொடுக்குற பிரஷர்லயே நம்ம குழந்தை பெத்தியே ஆகண்டா அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சிருவானுங்க. சரிடா கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் பினான்சியலா கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டு குழந்தை பத்தலாம் பார்த்தா விட மாட்டானுங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கல, நீ உன்னை சந்தோஷமா இருக்கவே விட மாட்டானுங்களே இவனுங்க. நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. ஹலோ பாவா, அப்புறம் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது, அடுத்த 20 வருஷத்துக்கு நான் நிம்மதியா இருக்க முடியாது, சோழி முடிஞ்சு. குடும்பம், சேலரி, இஎம்ஐ, ஹோம் லோன், இப்படியே ஒரு 25 வருஷம். அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவான், அந்த குழந்தைய பிரஷர் பண்றதுக்கு வருவான். தூங்க விடாத, ஃபுல்லா மென்டல் டார்ச்சர் கொடு. சரி, இப்படியான மனித வாழ்க்கையில அவனுங்களும் அந்த பிரஷரை தாங்கிட்டு தான் இருப்பானுங்க, அந்த பிரஷர்லாம் இருப்பானுங்க. இருந்தாலும் இன்னொருத்தவனுக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. இந்த 4 பேர்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. நீயும் அதான் அனுபவிக்கிற, அடுத்தவனையும் நிம்மதியா இருக்க மாட்டேற, ஏன்டா? கல்யாணம் பண்றோம், பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம், ஹவுசிங் லோன் வாங்குறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், எல்லா கஷ்டமும் போடுறோம், எல்லாமே முடியுமா செத்து போயிடணும், பண்ண போட்டு முடிடுவாங்க. மறுபடியும் இதுக்குள்ள வருவோம். இப்படி இருக்கிற இந்த உலகத்துல 10 வருஷமா ஒருத்தவங்க குழந்தை இல்லைன்னா எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆனா இதுதான் கதையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. குழந்தையே இல்லாம வர கஷ்டங்களை விட, மன உளைச்சலை விட, குழந்தை பிறந்த பிறகு படுற கஷ்டங்களும் மன உளைச்சலும் தான் இந்த படத்தோட கதையே. ஓகே சார், இப்படி ஒரு கதையை தான் நான் வாழ்க்கையில வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தேன்.
நீங்க மட்டும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒண்ணு குழந்தையே பெத்துக்க கூடாதுன்னு தோண வச்சிரும், அப்படி இல்லைன்னா குழந்தைய இப்படி வளர்க்கவே கூடாதா அப்படின்னு தோண வச்சிரும். இப்பதான் வில்லன் என்ட்ரி, அதாவது குழந்தை பிறக்க போகுது, குழந்தை மாலை சுத்தி பிறந்திருக்கு, அதனால மாமனுக்கு ஆகாது, தாய் மாமன் பார்க்க கூடாதேப்பா, நீ குழந்தைய பார்க்க கூடாது அப்படின்னு இன்பாவை விரட்டி விட்டுறாங்க. லூசாங்க நீங்க, சயின்ஸ் படி பார்த்தா அது நார்மல் தான். இப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் தான், இந்த காலத்துல நீங்க இப்படி இருக்கீங்களடா, இதெல்லாம் தம்பிகளா ரொம்ப முட்டாள்தனமானது, ரொம்ப முட்டாள்தனமானது அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. குழந்தைய பாக்கணுங்கிறதெல்லாம் ஓகே, உன்னோட ஆசை உன்னோட பாசம் எல்லாம் ஓகே, அதுக்குன்னு இடிச்சு தள்ளிட்டா வந்து பாப்பீங்க. அந்த குழந்தையோட அப்பா குழந்தைய அழகா கையில ஏந்தணும் அப்படின்ட்டு ஆசையோட இருக்காரு, இடிச்சு தள்ளிட்டு வராங்க. இவனுங்க பாசம் எல்லாமே ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. என்ன தத்தா இவன் எவனை பத்தியும் கவலை பண்ண மாட்டானுங்க, எவனோட எமோஷனையும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. ஐ டோன்ட் கேர். எப்படியோ படத்தோட வில்லனை காமிச்சிட்டாங்க. இப்பதான் டைட்டில் கார்டு போடுறாங்க. வில்லன் என்ட்ரிக்கு அப்புறம் மாமனுக்கும் மாப்பிளைக்கும் உள்ள பாச ட்ராக் ஒண்ணு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் இன்பாவுக்கும் ரேகாக்கும் ஒரு காதல் ட்ராக் ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் தாண்டி பண்ணையாரும் பத்மினி படம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம், சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. பண்ணையாரும் பத்மினி மாதிரி ஒரு சூப்பரான படத்தை நிறைய பேர் கண்டுக்காம விட்டுட்டானுங்க, அதை நாம கையில எடுத்து நாசம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க. யோ நான் அழுதுருவேன், போயிடு. அடுத்து இந்த படத்துல ஒரு ஃபைட் சீன் ஒண்ணு வரும். ஸ்கூலுக்கு வெளியில 4 ரவுடி பசங்க இருக்கிறது, டீச்சரை கிண்டல் பண்றது, ஹீரோ வந்து தடுக்கிறது, ரொம்ப பழைய கான்செப்ட். இன்னும் உலகம் 1984 இருக்குதான் நினைச்சுக்கிறாரு. உண்மையாவே சூரிய வந்துட்டு நம்ம ஒரு ஹீரோவா ஏத்துக்கிட்டோம், ஒரு கமர்ஷியல் ஹீரோவாவும் ஏத்துக்கிட்டோம். கரெக்டா இருக்கான்ல? கரெக்டா இருக்கா சார்? யா கரெக்ட், பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். ஏன் கருடன் படத்துல கூட தான் ஃபைட் பண்ணுவாரு, அதை நம்ம ஏத்துக்கலையா, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலையா, கொண்டாடலையா? ஏதோ ஹீரோயிசத்தை திணிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்ப இன்பாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்துலதான் குழந்தையா இருந்த லட்டு குட்டிச்சாத்தனா மாறுறான். தாலி கட்டணுமா, அத்தைக்கு தாலி கட்டணுமா? இந்த விஷயத்த நாம சின்ன வயசுல இருக்கும்போது பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அடிக்கலாம் மாட்டாங்க, அம்மாவோட ஒரே ஒரு லுக்கு தான். அதுலயே நமக்கு கழிச்சல் ஆயிடும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நீங்க நினைக்கலாம் இவன் வந்து சின்ன பையன்டா, ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இவன் சாதாரணமான ஆள் கிடையாது, இவனுக்கு எல்லாமே தெரியும். பேனடா நீ தான் கட்டுவியா? இவன் பிளான் பண்ணி தான் பண்றான். நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். போக போக உங்களுக்கே தெரியும். இத நீ அத்தைக்கு போடுற, நீங்க ஓவரா பாசம் செல்லம் என்ன கொடுத்துருந்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி வளருவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த குட்டிச்சாத்தான். செல்லம் கொடுக்க வேண்டிய நேரத்துல செல்லம், கண்டிப்பு இருக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பு, ரெண்டுமே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் மாமா அத்தையை தாலி அடிக்கிறது சரியா? இப்ப கல்யாணம் பண்ணு சொல்லுவான், அடுத்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணு சொல்லுவான், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரா. இப்பயாச்சும் உனக்கு சொல்லி புரிய வச்சு கண்டிச்சு இவனை அனுப்பி இருக்கலாம், ஆனா இப்பவும் உள்ள விட்டுறாங்க. அத்தையோட ஸ்டோன் பேப்பர் விளையாண்டுகிட்டு இருக்கேன். எப்பவுமே சீக்கிரமா தூங்குற லட்டு இன்னைக்கு மட்டும் தூங்கவே இல்ல. அது ஏன்னா பிளாஷ்பேக் உள்ள போகணும். உங்க மாமாக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் உங்க மாமா உங்களை கண்டுக்கவே மாட்டாரு. அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுதாங்க பண்றான், அவன் தெரியாம பண்ற எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இது நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. நைட்டு ஃபுல்லா அவன் ஃபர்ஸ்ட் நைட் பண்ண விடாம தடுத்து நிறுத்திட்டான். சரி அன்னைக்குதான் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா எல்லா நாளும் விட மாட்டான். சரி இங்கதான் விட மாட்டான், நம்ம ஹனிமூன் ஜாலியா இருக்கான்னு போய் பார்த்தா அவனுக்கு மட்டும் ஹனிமூன் போறது தெரிஞ்சது, அந்த ஹனிமூனே நாசமா அப்படின்னு அவனுக்கு தெரியாம போகலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இந்த அம்மா போட்டு உடைச்சிட்டு அவனை அடிச்சு திருத்தி அழைச்சிட்டு போயிருக்கலாம். அதுவும் பண்ண மாட்டாங்க. ஹனிமூனு நாசமா நாங்க கனிமூனுக்கே போகல, நாங்க கனிமூனுக்கே போகல. நல்லா இருக்க மாட்டேன் சொல்லுங்க. இந்த சீன் பார்க்கும் போதுதான் எனக்கு ஒரு ஆட் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது.
என்ன இவன் பண்றதுனா பாக்கும்போது அந்த ஆடு தாண்டா ஞாபகத்துக்கு வருது. இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கனிமன் போய் கேப்பியா இருக்க முடியுமா? இப்பதான் ஒரு டவுட் வருது, ஏன் நீங்க வந்துட்டு அந்த லட்டுவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஹனிமூன் போயிருக்கலாம்ல? ஏன்னா அவன் இருந்தாதான் உங்களை போக விட மாட்டான், டார்ச்சர் பண்றான்னு வச்சுக்கீங்க. அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த டைம்ல நீங்க போயிருக்கலாம். அப்படி இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட் நைட்ல தான் பண்ணணுமா, பகல்ல பண்ணக்கூடாதா? பகலா என்னது நடைமுறையில நடக்காத ஒண்ணு சொல்றீங்க? அவன் ஸ்கூலுக்கு போன பிறகு நீங்க பகல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடத்தலாம்ல? ஆனா இதெல்லாம் வழக்கமா பண்றது இல்லையே. இட்ஸ் நாட் த கன்வென்ஷன். வழக்கத்தை மாத்தலாம் பேச. வண்டி நிறுத்தல நான் இப்ப குதிச்சிடுவேன். இந்த லட்டு பண்ண வேலையால இவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ரேக்கா கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவா. ஏமாமா கல்யாணம் இவ்வளவு கஷ்டமா இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து குடிக்கும் போது மட்டும் லட்டு இல்ல, அவனை ஸ்கிப் பண்ணிடுறானுங்க. உன் பொண்டாட்டியா கெட்டவன் தானே? புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ற டைம்ல மட்டும் கரெக்டா நடுவுல புந்துடுறான். நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி எங்க போறேனோ அப்போலாம் வந்து அந்த கண்ணங்கிற வந்து. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போன ரேக்காவை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு திரும்பி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. சரி இப்பயா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நாம இப்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா வீட்டுக்கு வர மாமா நீ கிளம்பு முதல்ல. அந்த லட்டு தான் கெஞ்சுறான்னா நீங்களாச்சும் சொல்லி புரிய வைக்கலாம்ல. டேய் இன்னைக்கு ஒரு நாள் அப்பா அம்மா கூட சேர்ந்து படுத்துக்க, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம்ல. மாமா இன்னைக்கு ஒரு நாள் மாமா ப்ளீஸ் மாமா. ஆனா அதை பண்ணாம மறுபடியும் அழைச்சிட்டு வந்துருவான். ரேக்கா வேற புது வாழ்க்கையை தொடங்கலான்னு அழகா கிளம்பிட்டு பூ பொட்டுன்னா வச்சுக்கிட்டு அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க. நம்ம லட்டு வழக்கம் போல கெடுத்து விட்டுருவோம். நடக்கலையாடி? அடுத்து லட்டுவுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் நடக்குது. இப்ப மொட்டை அடிக்காம காது குத்த முடியாதியா? இந்த சீன் எல்லாத்தையும் இவங்க காமெடிங்க எடுத்திருக்காங்க போல. இதெல்லாம் பார்த்தா நமக்கு வெறிதான் ஆகுது. சிரிப்பு அல்ல மாமா. அப்படியே நீ குத்திக்கோ நான் குத்திக்கிறேன். இவன் பண்ற அட்டகாசம் எல்லாத்தையும் காமெடியே ஆடியன்ஸ் பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க போல. இதெல்லாம் பார்த்தா சத்தியமா வெறுப்பு தாண்டா வருது. மாமா குத்துனாதான் இந்த லட்டு காது குத்தி போனா, இப்ப அவன் காது குத்துறதுக்காக இவனும் சேர்ந்து காது குத்திக்கணும். நல்ல வேலைடா இது முஸ்லீம் குழந்தையா இல்ல, இல்லைனா கதை முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் கனவு கனவாவே போயிருக்குமே பார்த்திபா. அவனை இதுவரைக்கும் வளர்த்து விட்டதே தப்பு, இதை மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணி வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. குத்தாத. அவன் என்ன பண்ணுவான், குத்த வச்சுட்டான். பச்சை பிள்ளை ஏன்டா இப்படி பண்றீங்க? அதுவாடா பச்சை பிள்ளை? யாரு இவனா பச்சை பிள்ளை? விட்டா நம்மள தூக்கி சாப்பிடுவானே. பாய்சன்டா, அது பாய்சன். அங்க இருக்கிறதுலயே அவன் தான் விவரமான ஆளு, அவன் வந்து பச்சை புள்ளையான். இதுதான்டா பெரிய காமெடி. நீங்களும் ஒண்ணா படுத்துட்டு இருக்கீங்க, அவன் வந்து படுத்தா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அந்த லட்டு பண்ண வேலையால குடும்பத்துக்குள்ளே குழப்பங்கள் வந்து பெரிய பிரச்சனை ஆயிட்டு. அப்ப ஏன் பிள்ளைதான் அவன் சந்தோஷத்துக்கு எடுக்கிறான்? 10 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தாங்க, அப்ப கூட இந்த குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பிறந்துச்சு மொத்தத்தையும் முடிச்சிட்டு. ஆனா நம்ம அந்த குழந்தைய மட்டுமே நம்ம குத்தம் சொல்ல முடியாது, இவங்க தான் அதுக்கு காரணம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அது போலதான் இவங்க வளர்த்த விதம் சரியில்லை, அதனால இப்படி அட்டகாசங்கள் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, பிரிஞ்சிருவாங்க. The next day. இப்பதான் புது ட்ராக் ஒன்னு ஓபன் பண்ணுவாங்க, அதான் அப்பா பாசம். இவர் உங்க அப்பாவா டீச்சர் கேட்டா இவன் என்னடா யாருன்னே தெரியாத மாதிரி சைலண்டா நின்னுட்டு. இது வரைக்கும் மாமா பாசம் போயிட்டு இருந்த கதை வந்துட்டு அப்பா பாசமா மாறுது. ஒரு 3 மாசம் அந்த மனுஷன் அந்த பிள்ளைக்கு அப்பனா இருந்துட்டு போட்டமே. உண்மையாவே இந்த போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இன்பாவும் ரேக்காவும் லட்டுக்கு பயந்து ஊரை விட்டே ஓடி போய் புது வீடு புது வாழ்க்கைன்னு சந்தோஷமா இருக்காங்க. நானும் இது வரைக்கும் மாமியார் கொடுமைகள், மாமனார் கொடுமைகள், நாத்தனார் கொடுமைகள், இதனால தனி கொடுத்துரும் போய் பார்த்திருக்கேன். ஆனா முதல் முறையா குழந்தையோட கொடுமை தாங்க முடியாம தனி கொடுத்துரும் போனது இப்பதான்டா பாக்குறேன். ஆமாடா. லட்டுவும் கொஞ்சம் கொஞ்சமா மாமா பாசத்தை விட்டு வெளியே வந்து அப்பா கூட சுத்திட்டு இருக்கான். இப்பதான்ப்பா நமக்கு நிம்மதியா இருக்கு. இந்த இன்பா இல்லாம லட்டு வாழ்க்கையும், லட்டு இல்லாம இன்பாவோட வாழ்க்கையும் சந்தோஷமா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. இந்த அக்காக்காரி என்ன பண்ணிட்டா, இந்த லட்டுவை சமாதானப்படுத்துறதுக்காக
இன்பா செத்தே போயிட்டான். அப்புறம் சேட்டை பண்ணனாலதான் மாமா சாமி கிட்ட போயிடுச்சா? இந்த சண்டையில என்ன சொல்லுவாங்களே, அவன் செத்துட்டான், என்ன பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான் அப்படின்னா பேசுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, போட்டோ வச்சு மாலையை போட்டு பொட்ட வச்சுட்டாங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? போட்டோ போட்டு பொட்ட வச்சு மாலையை போட்டாங்க. ஏமா மாமா போட்டோ வைக்கலன்னு சொல்லி போட்டோ வச்சோம். மாமா செத்து போயிட்டான்னு சொன்னது மட்டும் தான் அம்மா. ஆனா மாலையை போட்டு பொட்டு வச்சு விளக்கு வச்சது எல்லாமே லட்டு தான். அவனுக்கு அவன் பொண்டாட்டி முக்கியம், எனக்கு பையன் முக்கியமா? விட்டா லட்டுவை நம்ப வைக்கிறதுக்கு கொன்னுடானுங்க போல. என்ன செய்ய நாகேஷா, அந்த ஆள்கிட்ட நான் உன்னை கொன்னு போட்டேன்னு சொல்லிட்டேனே, கொல்லனா அது பொய்னாயிடும்ல. இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்துக்கு மொத்த குடும்பமும் ஒன்னா வராங்க. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலே பிரச்சனைகள் தான். எங்களோட ஜாலியா சிரிச்சு சுத்திக்கிட்டு இருந்த இப்படி சீரியஸ் ஆக்கி உட்கார வச்சிட்டாங்களே. இப்பதான் நம்ம கேலக்ஸி ஸ்டார் வராரு. போய் கட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுக்க வேண்டியதானே. ஏன்னா மறுபடியும் லட்டு பார்த்துட்டா அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும்ல, அதனால அவனுக்கு தெரியாம மறைஞ்சே இருக்குறான். அதுவும் சரிதான். இப்ப என்னடா, லட்டுவை நீ பார்க்கணும், கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும், அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். உன்னையே அவன் போக கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே. என்ன தங்க பண்ண போறீங்க? நான் என்ன யோசனா, இந்த கல்யாணத்துலனா ஒரு பெரிய பெரிய பொம்மைகள்லாம் வரும்ல, அந்த பொம்மைகளை சூரிய இருந்துகிட்டு கை கொடுத்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு அப்படி இருக்குன்னு நினைச்சேன். உங்க மாமாவை நான் மேஜிக் பண்ணி வர வைக்கட்டா? ஆனா என்ன பண்றாங்கன்னா மேஜிக் பண்றாங்க. உங்க மாமாவனா மேஜிக் பண்ணி வர வைக்கிறேன், நீ அவனை பார்த்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மறைஞ்சிருவாரு. என்ன பண்ண போறீங்க? நம்ம புள்ள மேல சத்தியமா இனிமே என்ன கேட்காம அவனை போய் பார்க்க கூடாது. நம்ம புள்ள மேல சத்தியமா நீ லட்டுவை பார்க்க கூடாது அப்படின்னு ரேகா சத்தியம் வாங்கிட்டு போயிட்டு, ஏய் ஆத்தா மேல சத்தியம் பண்ணிருக்க பாத்துக்கா அண்ணே, பயமா இருக்குண்ணே. இவன் ஒரு பக்கம் மாமா வரல அழுதுட்டு கிடக்குறான். ஏண்டா அவன் பட்டே நார்மலா தானடா இருந்தான், அவனை வந்து வர வைக்கிறேன்னு சொல்லி ஏன் எப்பவுமே ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு திருப்பு முனை வரும், படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா இங்க விமலான கெஸ்டோட வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கை போட்டு போயிடறாங்க. லட்டு லட்டுவை பாக்குறதுக்காக ரேகா வந்திருக்காங்க. மாமா தான் சாமி கிட்ட போயிட்டாங்களே, அப்ப ஏன் தாலி போட்டிருக்கீங்க? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது. இவன் தான் மாமா செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கானே, எப்படி நீங்க தாலி மட்டும் போட்டீங்கன்னு விவரமா கேக்குறான். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒழுங்கா இருக்கணும், கரெக்டா நடந்துக்கணும், அதை சொல்லி தரல. என்ன சொல்ற இவ? இல்லம்மா, அவன் ஏதோ ஒரு லூசு பைய, சின்ன பைய, தூக்கத்துல வாழறாமா, நீ எதை கண்டுக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவன் செத்துட்டான்னு போட்டோக்கு மாலை போட்டு வச்சிருக்காமா. இந்த அம்மா எல்லா ஒண்ணையும் போட்டு உடைச்சிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டியா? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏங்க ஏன் நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? போட்டோக்கு மாலை போட்டது பொட்டு வச்சது வரைக்கும் சொல்லிடுறாங்க. மனுஷங்களா நீங்க? உயிரோட இருக்கிறவரே இப்ப வந்து ஒரு பெரிய பிரளயமே நடக்க ஆரம்பிச்சுட்டு, நீங்க பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல பைத்தியமா? இந்த லட்டுவால இப்ப ஊரே குடும்பத்தை காரி திப்ப ஆரம்பிச்சிடும். இப்போதான் கிரிஜாக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம குழந்தை இல்லாம பட்ட கஷ்டங்களை விட அவமானங்களோட குழந்தை வந்த பிறகு அவமானங்கள் தான் அதிகமா இருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு இந்த சொசைட்டி பத்தி? குழந்தை இல்லைனாலும் பேசுவானுங்க, குழந்தை இருந்தாலும் பேசுவானுங்க, நீங்க என்ன பண்ணாலும் பேசிட்டே தான் இருப்பானுங்க. தயவு செய்து எங்களை கருணை கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. அப்பா, இந்த வழியில எல்லாம் போக கூடாதுன்னு மாமா சொல்லிருக்காங்கல்ல. இவங்க நோ என்ட்ரில போனதும் ஒரு லாரி இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த விஷயம் இன்பாக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு லட்டுவை பாக்குறதுக்காக வந்துடுறான். பின்னாடியே ரேகாவும் வந்துடுறான். சரியில்லையே. நானும் சாமி கிட்ட வந்துட்டேனா மாமா? மாமா நானும் செத்துட்டு சாமி கிட்ட வந்துட்டேனா, நீனா இருக்கீங்க, என்ன ஒரே பனிமுட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? இப்ப ரேகாவும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. இங்கதான் நடக்குது பிரச்சனை. புள்ள மேல சத்தியம் போட்டு எதுக்கு இங்க வந்த? அன்னைக்கு நம்ம புள்ள மேல சத்தியம் பண்ணில, இப்ப வந்து பாத்துருக்கு நம்ம புள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அப்ப ஏன் புள்ள மேல சத்தியம் பண்ணிட்டு அவனுக்கு ஏதாவது ஆனா உனக்கு பரவாயில்லையா? ஸ்டார்டிங்ல இவங்க தான் சயின்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுனாங்க. ஆனா இவங்களையே இப்ப மூட நம்பிக்கைக்கு ஆதரவா பேச வச்சிட்டீங்களா? இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். எல்லாத்துக்கும் நீயும் உன் குடும்பத்தோட முட்டாள்தனம் தான் காரணம். இதுக்கப்புறம் நீயே வேணாம், உன் குடும்பம் வேணாம்டா அப்படின்னு தாலியை தூக்கி எரிஞ்சிட்டு ரேகா நடந்து போயிடுறா. நீயே வச்சுக்கோ தாலியை.
A few moments later. இப்ப ரேகாக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆம்பளை நினைப்பே வருதோ? சும்மா குடும்பமே வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியில நடக்கும் போது இந்த லட்டு பையன் என்ன பண்ணிடுறான், ரேகா இருக்கிற ரூமுக்குள்ள போயிடுறான். ரேகாக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. ஐயோ, ஏற்கனவே இது மாதிரி சொல்லி சொல்லிதான் ஒருத்தனை நாசம் பண்ணிட்டீங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம். இப்ப புதுசா வந்திருக்க குழந்தையும் அதே மாதிரியே உருவாக்குறானுங்க. நீ படுத்துற பாடு பார்த்தாடா, இப்ப அந்த 2 குழந்தைய வேற மாத்திட்டு இருக்கீங்க. இத பார்த்து ரேகா வர சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. எனக்கு இந்த சீன் பார்த்துதான் இந்த படத்தையே ரோஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. முன்னாடி வந்து உங்களை வளர்க்கணும்னு நினைச்சான், வந்து போக்கணும் அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இவங்க செல்லம் கொடுத்தது, ஓவரா பாசம் வச்சது இந்த லட்டுவால தான். மறுபடியும் இதுவே ரிப்பீட் ஆகுது. கிளைமேக்ஸ்லயாச்சும் திருந்துவானுங்க பார்த்தா அதையே தொடர்ந்து பண்றானுங்க. எனக்கு ஒரு நாள் டைம் கொடு. எதுக்கு? திருந்துறவன் டைம் கேட்க மாட்டான்டா. இதோட முடிஞ்சா பரவாயில்ல, இன்னொன்னு வரும் பாருங்க. இந்த மாதிரி இருக்காங்கல்ல. இப்போ வந்து பெயர் சூட்டு விழா நடக்குது. என்னடா? என் மாப்பிளைக்கு நான் தானே வைப்பேன். டேய், ஐயோ ஆரம்பிச்சிட்டானுங்கடா. நீங்களா? இவ்வளவு பிரச்சனை நடந்தும் குடும்பம் பிரிஞ்சும் டைவர்ஸ் வரையும் போச்சு. அப்பவும் உனக்கு தெரிஞ்சல. நான் தாண்டா மாமன். நான் தாண்டா மாமன். இவங்களோட டாக்ஸிக் மாமன் பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படியாக இந்த படம் ஒரு கொடூர முடிவுல முடிஞ்சது. இதுக்கு சுபம்னா போட முடியாதுடா. மாமன் பார்ட் 2 வரும் போல. பாரு, அது நீ சொல்லக்கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? How are you? மொத்தத்தில் மாமன் ஒரு காந்தம் விளம்பரம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே தான் இருந்துச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு. அதனால எடிட்டிங் இதெல்லாம் எப்படி வழக்கம் போல அவர் கழிக்கிட்டாரு. அந்த மாமன் படத்துல அந்த நல்ல குடும்ப ஸ்டோரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு சின்ன பையனை வில்லன் ஆக்கிட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி பட வீடியோட ஸ்டார்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அந்த இந்திய தொலைக்காட்சியில் ஆறு வாய்ப்பு இருந்தது, நல்லா இருந்துச்சுங்க. அது முக்கியமா நம்ம ஏரியா பக்கம் இது மாதிரி பசங்க சேட்டை பண்ணா இப்போ அம்மான்ல பக்கத்துல இருக்க மாமனே தள்ளி போடான்னு தள்ளி விட்டுருவாங்க. அது ஃபர்ஸ்ட் நைட் போல உள்ள இருந்துன்னா கன்ஃபார்ம் அடிச்சு குத்துவாங்க. அதான் நாங்க எப்படி அதான் எப்படி இவ்வளவு பசங்கன்னா எந்த மாமனும் இருக்க மாட்டியா? அது உண்மைதாங்க. எங்க மாமாலாம் சோறு பக்கத்துல வச்சு குழம்பு எடுத்தோம்னா எந்திரிச்சு எருமைன்னு. அதான் எங்க மாமா அதே தான் பண்ணுவாங்க. குழந்தைக்கு இவ்வளவு செல்லமா கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி வேற ரோஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.